இந்த உலகமே ஒரே ஒரு கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டாங்க. 2 வருஷமா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஜமால் கஷோகியை கொன்னது யார்? சவுதி அரேபியா அப்படின்னு சொல்லி துருக்கி சொல்ல, அமெரிக்கா இல்ல சவுதி அரேபியாவா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா 2021 பிப்ரவரி மாதம் மிக முக்கியமான ஒரு ரிப்போர்ட் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஜமால் கஷோகி இறப்புக்கு சவுதி அரேபியாவினுடைய முடி இளவரசர் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு உண்மைகள் இருக்கிறது? 2018 நவம்பர்ல ஒரு ரிப்போர்ட் வெளியில வந்தது. ஏன் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அதை மறுத்தார்கள்? இப்போது அமெரிக்கா சவுதி அரேபியாவுக்கு எதிராக திரும்புகிறதா? அமெரிக்கா மட்டுமா? பிரான்ஸ், இங்கிலாந்து? பல கேள்விகள் இந்த ஒரு காணொளியில் விடையாக பார்த்து விடலாம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஜமால் கஷோகி, இவருடைய பெயர் கேட்காத யாருமே கிடையாது. உலக அரசியல் தெரிஞ்ச எல்லாருக்குமே இந்த ஜமால் அவர்களை பற்றி தெரிஞ்சிருக்கும். இஸ்தான்புலுக்கு வரார், துருக்கி நாட்டுக்கு வருகிறார், அங்கே இருக்கும் சவுதி அரேபியாவினுடைய தூதரகத்துக்கு செல்கிறார். அங்கிருந்து மனுஷன் வெளியிலே வரல. பல துண்டுகளாக வெட்டப்பட்டிருக்கலாம் ஜமால் கஷோகியினுடைய உடல் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி வெட்டப்பட்ட துண்டை ஆசிட் வச்சு அழித்திருப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதை யார் செஞ்சிருப்பாங்க? 2018 அக்டோபர் மாதத்தில் நடந்த இந்த கொலையை யார் செய்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லி புலனாய்வு அமைப்புகள் அவங்களுடைய விசாரணையை ஆரம்பிக்கிறது. துருக்கி எங்க நாட்டில் வச்சு இந்த ஒரு கொலை நடந்து விட்டது, நிச்சயமா இதுக்கு சவுதி அரேபியா ஒரு பதிலை சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க சில காய்களை நகர்த்த ஆரம்பித்தார்கள். CIA, அமெரிக்காவினுடைய உளவு அமைப்பு, இப்போ அமெரிக்காவினுடைய குடிமகன் தான் கொல்லப்பட்டிருக்கிறார். அமெரிக்காவினுடைய பத்திரிகையில் வேலை செய்யக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் தான் கொல்லப்பட்டிருக்கிறார். அவர் தான் ஜமால் கஷோகி. பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லும்போது அவர் யாருக்கு எதிராக பேசுகிறார்? முடி இளவரசர் முகமது பின் சல்மான் அவர்களுக்கு எதிராக பலவிதமான செய்திகளை வெளியிடுகிறார். 2017, 2018 இந்த ஒரு வருஷங்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியால மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படுத்தப்படுகிறது. இந்த முடி இளவரசர் முகமது பின் சல்மான் அப்படின்னு சொல்றோம் பாருங்க, MBS அப்படின்னு சொல்லி அழைக்கலாமே. இந்த MBSக்கு எதிராக யாரெல்லாம் செயல்படுறாங்களோ, அது அரச குடும்பமாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி அங்க இருக்கும் அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, எல்லாருமே கைது செய்யப்படுகிறார்கள். இந்த ஆர்டிக்கிள் எல்லாம் யார் யார் கைது செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்படி எல்லாருமே கைது செய்யப்படும் போது முகமது பின் சல்மானுக்கு எதிராக யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லாத ஒரு விதி என்பது இருந்தது. முகமது பின் சல்மானுக்கு எதிராக பல கட்டுரைகளை எழுதி வெளியிடுகிறார் இந்த ஜமால் அவர்கள். ஸோ அவர் தான் இஸ்தான்புலுக்கு வருகிறார். அவருடைய காதலியை திருமணம் செய்து கொள்வதற்காக கொஞ்சம் டாக்குமெண்ட் எடுக்க வேண்டியதாக இருந்தது. அவர் முன்னாள் சவுதி அரேபியாவினுடைய பிரஜை காரணமாக சவுதி அரேபியாவினுடைய தூதரகத்துக்கு செல்கிறார். அங்கே போனவர் வெளியில வரல. CIA, அதாவது 2018 வருடம் அக்டோபர் மாதம் ஜமால் கஷோகியை காணவில்லை அப்படின்னு சொல்ற அறிவிப்பு வருது. 2018 வருடம் நவம்பர் மாதம் ஒரே மாசத்துல CIA ஒரு ரிப்போர்ட்டை வெளியில விடுறாங்க. சவுதி அரேபியாவினுடைய முடி இளவரசர் முகமது பின் சல்மான் அவர்கள் தான் இந்த ஜமால் கஷோகியை கொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 2018 நவம்பர்ல உளவமைப்பான CIA இந்த ஒரு விஷயத்தை வெளியில சொல்லும் போது அப்போதைய அமெரிக்காவினுடைய அதிபராக இருந்தவர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். டொனால்டு ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் சவுதி அரேபியாவை பகைத்து விடக்கூடாது, பகைத்து விட்டால் மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் நம்பியிருந்தார். ஸோ இந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஆற போடுறாங்க. இப்படி ஆற போடும்போது தான் துருக்கி என்ன சொல்றாங்க, துருக்கிக்கும் சவுதி அரேபியாவுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை எல்லாமே இருக்குங்க, அது பல வருடங்களாகவே நீண்டு வருகிறது. அரபுலகத்திற்கு தலைவன் யார்? நீயா நானா? அதே மாதிரி இந்த அரபுலகத்தினுடைய கூட்டமைப்புக்கு தலைவன் யார்? நீயா நானா? இந்த போட்டி துருக்கிக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையே இருந்து கொண்டே இருக்கிறது. அப்படி ஒரு தருணத்துல இந்த ஜமால் அவர்களும் கொலை செய்யப்பட்டதால் துருக்கி இது ஒரு ரிவெஞ்சாவே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சவுதி அரேபியாவுக்கு எதிராக உலக நாடுகளை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு புள்ளியாக துருக்கி இதை பயன்படுத்தி கொண்டது. பல நாடுகளும் சவுதி அரேபியாவுக்கு எதிராக திரும்ப ஆரம்பித்தது. CIA அந்த 2018 கொடுத்த ரிப்போர்ட் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு 15 நபர்ல இருந்து 20 நபர்கள் இஸ்தான்புலுக்கு வந்திருக்கலாம், அதுவும் அரசு விமானத்தில் வந்திருக்கலாம். அவங்க சவுதி அரேபியாவினுடைய தூதரகத்துக்கு சென்ற ஜமால் அவர்களை கொன்றிருக்கலாம், அவருடைய உடலை துண்டு துண்டாக வெட்டி இருக்கலாம், அந்த உடலை அழித்திருக்கலாம். இதுதான் CIA கொடுத்த ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட் வெளியிலே வரல. இந்த ரிப்போர்ட் வெளியிலே வராத அந்த ஒரு பொழுது மறுபடியும் அமெரிக்கால எலெக்ஷன் அப்படிங்கிறது வருது. இந்த எலெக்ஷன்ல ஜோ பைடன் அவர்களும் டொனால்டு ட்ரம்ப் அவர்களும், ஜோ பைடன் அவர்கள் அவருடைய தேர்தல் வாக்குறுதியா ஒரு வாக்குறுதியை சொல்கிறார்.
ஏமன் நாட்டில் நடக்கக்கூடிய அந்த யுத்தத்துக்கு எதிராக அமெரிக்கா மிக முக்கியமான முடிவுகளை எடுக்கும். அந்த நேரத்தில் சவுதி அரேபியாவுக்கு எதிராக இல்லாட்டி சவுதி அரேபியா அமெரிக்கா இந்த உறவில் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் என்பது தீர்த்து வைக்கப்படும் அப்படின்னு சொல்றார். இதை சாதாரணமா எடுத்துக்கொண்ட இந்த உலகம் அடுத்ததா நடைபெற்ற சில விஷயங்களை பார்க்க தவறிவிட்டது அப்படின்னு சொல்லலாம். அமெரிக்காவில் 2018 சிஏவால் சொல்லப்பட்ட அந்த ரிப்போர்ட் 2021 இவ்வளவு பெரிய பேசு பொருளாக மாற வேண்டும் என்றால் ஒரே ஒரு நிமிஷம், ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கனெக்டிங் த டாட்ஸ் வழியா பாருங்க. கனெக்டிங் த டாட்ஸ். 3 வாரத்துக்கு முன்பாக ஜோ பைடன் அரசாங்கம் ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறது. ஏமன் நாட்டுக்கு எதிரான போரில் இனி அமெரிக்கா பங்கெடுக்காது. இந்த அறிவிப்புக்கு பின்னால் வேறொரு விஷயத்தை சொல்கிறார்கள். சவுதி அரேபியாவுக்கு யாராவது சிக்கலை கொடுத்தால் அமெரிக்கா அதை நிச்சயம் கேள்விகள் கேட்கும். ஸோ சவுதி அரேபியாவை கலட்டியும் விடல, அதே நேரத்தில் சவுதி அரேபியாவை அடிமையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் சவுதி அரேபியாவுக்கான சில விதமான முடிவுகளை அமெரிக்கா எடுக்கணும். அப்படி இல்லையா அமெரிக்காவினுடைய பொருளாதார தடை சவுதி அரேபியாவின் பக்கம் செல்ல வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் சவுதி அரேபியாவை யார் அடிமையாக மாற்ற முடியும்? அமெரிக்காவால் மறுபடியும் அடிமையாக மாற்ற முடியும். இது 3 வாரத்துக்கு முன்னாடி வந்த ரிப்போர்ட். அடுத்த ரிப்போர்ட் என்ன சொல்றாங்க? சவுதி அரேபியாவுக்கு கொடுக்க வேண்டி இருந்த பலவிதமான ஏவுகணைகள், ஆயுதங்கள் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார். இந்த செய்தியெல்லாம் பெரிய அளவில் நம்ம ஊடகங்கள்ல வந்திருக்காது, ஆனா இப்படிப்பட்ட சில செய்திகள் வெளியில வந்துச்சு. ஸோ அமெரிக்கா என்ன சொல்லிட்டாங்க? ஆயுதங்களை விற்க மாட்டேன், ஆனா உனக்கு ஏதாவதுன்னா நான் வருவேன்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அமெரிக்க ஆயுதங்களை விற்கவில்லை என்றால் அடுத்ததா இருக்கக்கூடிய 2 நாடுகள், ஒன்னு இங்கிலாந்து, யூகே அப்படின்னு சொல்றோம் பாருங்க, அந்த நாடு. அடுத்ததா பிரான்ஸ். யூகே அரசாங்கம் என்ன தெரியுமா சொல்றாங்க? எங்களுடைய ஆயுத ஏற்றுமதி அப்படிங்கிறத நாங்கள் சவுதி அரேபியாவுக்கு தன்னிச்சையாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். அமெரிக்கா தடை விதித்த காரணத்தினால் நாங்களும் தடை விதிக்க வேண்டும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது. ஆனால் எங்களுடைய ஆயுதத்தை நாங்கள் சவுதி அரேபியாவுக்கு விற்கும் போது அது தேவையில்லாத மனிதர்களை கொன்று குவிக்கிறதா என்பதை உறுதி செய்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த நேரத்தில் 2020 வருடம் ஜூலை மாதத்திற்கு முன்பாக இருக்கும் செய்தியை கொஞ்சம் அலசி பாருங்க. அதுவும் கனெக்டிங் த டாட்ஸ் தான். இதே யூகே அரசாங்கம் என்ன தெரியுமா செஞ்சாங்க? அவங்களுடைய ஒரு ரிசர்ச் சென்டர் இருக்கு, ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பு சவுதி அரேபியா யாருக்கு எதிராக அவங்களுடைய ஆயுதங்களை பயன்படுத்துகிறது அப்படிங்கிறத எழுதி வைத்துக் கொண்டே வருவார்கள். ஒரு டேட்டாவை அங்க பதிவு பண்ணிட்டே வருவாங்க. அந்த டேட்டால இருந்து விமானங்கள் வழியாக சவுதி அரேபியா எந்தெந்த இடத்தில் குண்டுகளை பொழிந்தது அப்படிங்கிற ரிப்போர்ட், அந்த கோலத்தை ஃபுல்லா எடுத்து மாத்துறாங்க, அப்படியே நீக்கி விட்டார்கள். எதுக்காக அந்த கோலத்தை எடுத்து மாற்றினீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அதுக்கு இங்கிலாந்து சொன்னது, அது நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த கோலம் மட்டும், அந்த டேபிள்ல அந்த கோலம், அந்த டேட்டா மட்டும் இருந்தது என்றால் இங்கிலாந்தால் சவுதி அரேபியாவுக்கு ஒரு குண்டூசியை கூட விற்க முடியாது. ஏன்னா சவுதி அரேபியா செய்வது மிகப்பெரிய அளவில் போர்க்குற்றம். கிட்டத்தட்ட 20,000 முறை சவுதி அரேபியா ஏமன் நாட்டின் மீது குண்டுகளை பொழிந்தது. இந்த 20,000 முறை அப்படின்னு சொல்றோம் பாருங்க, இதுல 15,000 முறை குண்டுகள் சாதாரண மனிதர்கள் மீது வீசப்பட்டது. ஹாஸ்பிட்டல் மேல, ஸ்கூல் மேல, காலேஜஸ் மேல வீசப்பட்டது. இப்படி பொதுமக்கள் அங்கே கொல்லப்பட்டார்கள். பொதுமக்கள் கொல்லப்படாமல் இருப்பதற்காகத்தான் நாங்கள் ஆயுதங்களை விற்கிறோம் அப்படின்னு சொன்ன இங்கிலாந்துக்கு அது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும் என்கிற காரணத்தினால் யார் கொல்லப்படுகிறார்கள் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்ல அந்த ரிப்போர்ட்டை மட்டுமே எடுத்து தூக்கிட்டு அவங்க ஆயுதத்தை விற்க ஆரம்பித்தார்கள். ஸோ இப்படி இங்கிலாந்து அவங்களுடைய ஆயுதத்தை விற்பனை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிரான்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஐரோப்பிய ஒன்றியம். போன ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஐரோப்பிய ஒன்றியம் சொல்றாங்க, நாங்க ஏமன் நாட்டுக்கு இந்த மாதிரி பெரிய அழிவை ஏற்படுத்திய சவுதி அரேபியாவுக்கு இனி ஆயுதங்களை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னது மட்டும் கிடையாது, நிறைய ஒப்பந்தங்களை ரத்து செய்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சவுதி அரேபியா மறுபடியும் அங்கே தனிமைப்படுத்தப்படுகிறது. அடுத்ததா இத்தாலியை நீங்க எடுத்து பார்த்தாலும் அவங்களும் தடை விதிக்கிறாங்க. ஒரு 1200 மிசைல்ஸ் நாங்க கொடுப்பதாக இருந்தோம், அதை முழுவதுமாக தடைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. கனடா, சவுதி அரேபியாவுக்கு எக்காரணம் கொண்டாலும் நாங்கள் ஆயுதங்களை கொடுக்க மாட்டோம், இப்படி நிறைய பேரை கொஞ்சம் குவித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி போன ஒரு வாரத்துல மட்டும் சவுதி அரேபியாவுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து விதமான ராணுவ நடவடிக்கையும் நிறுத்தப்பட்டு விட்டது. ஸோ சவுதி அரேபியாவுக்கு தேவையான ராணுவம் இப்போது அங்கு கிடையாது. சவுதி அரேபியாவுக்கு தனியா ராணுவமே கிடையாது, எல்லாமே கடன் வாங்கப்பட்ட ராணுவம் தான். எந்தெந்த நாடுகள்? நம்ம சொன்ன அத்தனை நாடுகளிடம் இருந்து ராணுவ வீரர்களை, ராணுவத்தை கடன் வாங்கி நிறுத்தி இருக்கிறது சவுதி அரேபியா. இப்ப அத்தனை ராணுவமும் அவங்களுடைய வேலையை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி நிக்கிறாங்க. இப்படி நிற்கும் போதுதான் 2021 பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி இந்த ரிப்போர்ட்டை வெளியில விடுறாங்க.
எந்த ரிப்போர்ட்டு? ஜமாலை கொன்றது சவுதி அரேபியாவினுடைய முடி இளவரசர் தான். அவர் ஜமால் கஷோகியை பிடித்து அப்படி இல்லையா கொன்று வாருங்கள் அப்படிங்கிற உத்தரவை பிறப்பித்தார். இந்த உத்தரவை பிறப்பித்தது ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் தெரியும், சவுதி அரேபியாவினுடைய முன்னாள் உளவுத்துறையினுடைய அந்த அதிகாரி. ஸோ அத்தனை அதிகாரிகளுக்கும் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? பொருளாதார தடை, டிராவல் பேர்ன், இது எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் கொடுத்த பிறகு, இந்த ரிப்போர்ட்டும் வெளியில வந்த பிறகு உலக நாடுகள் இதை எப்படி பார்க்கிறது? போன ஒரு வாரத்துக்கு முன்னாடியான செய்திகள் தான் கனெக்டிங் த டாட்ஸ் வழியா பார்த்தோம். இப்போ இந்த உலக நாடுகள் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட், பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், நான் ஆயுதத்தை விற்பேன் அப்படின்னு சொல்லி போன வாரம் வர சொல்லிட்டு இருந்த இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் இன்னைக்கு ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கு. வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறது. ஜமால் கஷோகியை கொன்றது இவர்கள் தான் அப்படின்னு சொன்ன பிறகு நாங்க மிகப்பெரிய பொருளாதார தடையை விதிக்க போகிறோம். அமெரிக்கா முதலில் இந்த சவுதி அரேபியாவுக்கு எதிரான பொருளாதார தடையை விதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்து விட்டார்கள். ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சில் அவங்க என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்காங்க? அங்க இருக்கிற பல அதிகாரிகள் சவுதி அரேபியாவின் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். முகமது பின் சல்மான் அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். அவருடைய அசெட்ஸ், அவங்களுடைய சொத்துக்கள் இருக்கும் பாருங்க, அசையும் சொத்து, அசையாத சொத்து, இதை எல்லாத்தையும் பறிமுதல் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். சோ இவ்வளோ பெரிய விஷயத்துல இங்க பிரஷர் சவுதி அரேபியாவுக்கு மறுபடியும் கூட்டப்படுகிறது. அடுத்ததா ஸ்பீக்கர், அமெரிக்காவினுடைய ஸ்பீக்கர் நான்சி பெலோசி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? அமெரிக்கா சவுதி அரேபியாவினுடைய உறவை கொஞ்சமா ரிஃப்ரெஷ் பண்ணுங்க, கொஞ்சம் உற்று கவனிக்க வேண்டும். இந்த உறவு சரியானது தானா? ஏன்னா ஒரு கொலைகார நாட்டுடன் நீ என்ன செஞ்சு வச்சிருக்க? உன்னுடைய உறவை பேணி காத்து வருகிறாய். ஸோ சவுதி அரேபியா கூட கொஞ்சமா நீ என்ன செய்ய வேண்டும்? விலகி நிற்க வேண்டிய ஒரு தருணத்தில் இப்போது அமெரிக்கா நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒட்டு மொத்தமா உலக நாடுகள், நம்ம முதல்ல பார்த்த எல்லா உலக நாடுகளும் இன்னைக்கு சவுதி அரேபியாவை கேள்வி கேட்டு தனிமைப்படுத்த நினைத்து கொண்டிருக்கிறது. இந்த தனிமைப்படுத்துதல் இன்னும் ஒரு 2-3 மாதங்களுக்கு அப்படியே நீடித்தால் அடுத்ததா என்ன நடக்கும்? அடுத்ததா நடக்க வேண்டியதை கொஞ்சமா ஒரு சின்ன ஒரு பிளான் போட்டு சொல்றேன். வேற எதுவுமே கிடையாது. கச்சா எண்ணெயினுடைய விலை கடந்த 13 மாதங்களில் இல்லாத அளவுக்கு உயர்கிறது. 13 மாதங்கள் இல்லாத அளவுக்கு உயர்கிறது அப்படின்னு சொல்லும்போது கொரோனாலிருந்து கொஞ்சம் விடுபட்ட பல நாடுகள் கச்சா எண்ணெய் தேவை அப்படிங்கிறது அதிகரித்து வருகிறது. இந்த நேரத்தில் சவுதி அரேபியாவுக்கு எதிரான பொருளாதார தடையை பல நாடுகள் கொடுக்கும்போது சவுதி அரேபியாவால் எண்ணெய் என்பதை ஏற்றுமதி செய்ய முடியுமா? முடியாது. அப்படின்னா யார் எண்ணெயை ஏற்றுமதி செய்வாங்க? ஆல்ரெடி ஈரான் மேல பொருளாதார தடை போட்டாச்சு, வெனிசுலா மேல பொருளாதார தடை போட்டாச்சு, சவுதி அரேபியா மேல இந்த பொருளாதார தடை போட்டுருவாங்க. அப்படின்னா யார்கிட்ட தான் கச்சா எண்ணெய் கூடுதலாக இருக்கும்? அமெரிக்காவிடம் கூடுதலாக கச்சா எண்ணெய் இருக்கும். இதன் காரணமாக அமெரிக்கா என்ன செய்வாங்க? சரிப்பா, இந்த ஒப்பக் நாடுகள், ஒப்பக் பிளஸ் நாடுகள் கூடலாம் நான் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு என்னுடைய கச்சா எண்ணெயை ஏற்றுமதி செய்கிறேன், செய்யலாம், வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்ததா இப்போ மாற்று எரிசக்தி அப்படின்னு சொல்லி எல்லாருமே புலம்பிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறதுக்கும் மிகப்பெரிய அளவில் முக்கியத்துவம் என்பது கொடுக்கப்பட போகிறது. இந்த 2 விஷயத்துக்கும் அவங்களுக்கு தேவை நிச்சயமா கச்சா எண்ணெய் அப்படிங்கிற அந்த உபயோகத்தை குறைக்க வேண்டும். மறுபடியும் பாரிஸ் கிளைமேட் சேஞ்சிலலாம் யார் இப்போ சைன் போட்டுட்டாங்க? அமெரிக்காவும் சைன் போட்டுட்டாங்க. ஸோ கச்சா எண்ணெய் தேவையில்லை அப்படின்னா அங்கே இருக்கிற சவுதி அரேபியாவும் யாருக்கு தேவையில்லை? அமெரிக்காவுக்கு தேவையில்லை. அப்படின்னா இந்த நேரத்தில் அமெரிக்கா என்ன செய்வாங்க? பொருளாதார தடை விதிப்பார்கள். பல நபர்களுடைய அக்கவுண்ட் அப்படிங்கிறது ஃப்ரீ செய்யப்படும். முகமது பின் சல்மான் அவர்கள் அவருடைய குற்றத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும். அப்படி ஒப்புக்கொண்ட பிறகு அதற்கு ஆதரவாக இருந்த 20 நபர்கள் அப்படின்னு சொல்றோம் பாருங்க, அவர்களை ஐடென்டிஃபை பண்ண வேண்டும். அப்படி ஐடென்டிஃபை செய்த பிறகு அவர்களுடைய குற்றம் என்ன என்பதை நிரூபிக்க வேண்டும். இது உலக அரசியலாக மாற்றப்படும். துருக்கி அவங்களுடைய பார்வையில் இதை வேறு விதமாக திசை திருப்ப பார்ப்பார்கள். அந்த நேரத்தில் மறுபடியும் ரஷ்யா என்ன செய்வாங்க? நானும் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய காய் நகர்த்தலை செய்வார்கள். இப்படி பல விஷயங்களை உள்ளடக்கியது தான் இந்த ஒரு ரிப்போர்ட். 2018 வந்த ரிப்போர்ட்டை 2021 வந்த மாதிரி காண்பித்து மிகப்பெரிய ஒரு உலக நகர்வு என்பது செய்யப்படுகிறது. இதற்கு பின்னால் ஒளிந்திருக்கும் வேறு சில விஷயங்களையும் கொஞ்சம் ப்ரூஃப் ஓடி நாளைக்கு வேறொரு பதிவில் பார்க்கலாமா? இந்த ஒரு பதிவை குறித்துள்ள உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பட்சம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.